لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصم. وقال أيضا يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணியமிக்க ரமதான் அல்லாஹுடைய விருந்தாளியாக நம்மிடம் வர இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடக்கூடியவர்களுக்கு ரமதானுடைய பாக்கியத்தை கொடுத்து அவனது நெருக்கத்தை, தகர்ருபை கொடுக்கிறான். இந்த ரமதான் வரும்போது பரக்கத்துகள், கைறுகள், நலவுகள், ரஹ்மத்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. என்னை விட்டு பிரிந்து செல்லும் போது எம்முடைய பாவங்களை, அழுக்குகளை எடுத்துக்கொண்டு செல்கிறது. ரமதான் வரும் போது பல நலவுகளோடு, கைறுகளோடு, பரக்கத்தோடு வந்து எங்களுடைய பாவங்களை சுருட்டி கொண்டு சென்றுவிடும். ரமதான் என்றாலே அர்த்தம் சுட்டெரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது என்பது அர்த்தம். மனிதர்களுடைய பாவங்களை, பாவ கரைகளை ரமதான் சுட்டெரிக்கிறது, சாம்பலாக்குகிறது. சென்ற ரமதானில் எம்மோடு நோன்பு நோற்ற, தராவீஹ் தொழுந்த, கியாமுல் லைல் தொழுந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நெருங்கிய உறவுகள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுக்கு ஷுக்ராக, நன்றியாக இந்த ரமதானை வரவேற்று, இந்த ரமதானை கண்ணியப்படுத்தி கண்ணியமாக வழி அனுப்பி வைத்தால் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நன்றியோடு நடந்து கொண்டால் அதிகப்படுத்தி தருவேன். இந்த ரமதானுடைய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் நம் அல்லாஹுக்கு ஷுக்ராக, நன்றியாக நடந்து கொண்டால் இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியத்தை தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா இருக்கிறது. சிலரை விட சிலரை, சிலதை விட சிலதை கண்ணியப்படுத்துவான். மலக்குமார்கள் அல்லாஹ் சிலரை தெரிவு செய்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தான். மலக்குமார்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்து மலக்குமார்களுடைய தலைவராக அவரை ஆக்கினான். மனிதர்களில் அல்லாஹ் ரசூல்மார்களை, நபிமார்களை தெரிவு செய்தான். அந்த ரசூல்மார்களில் 5 பேரை உலுல் அஸ்ம், ஈமானில் மிக உறுதியானவர்கள், பலமானவர்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று 5 பேரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த 5 பேரில் ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இது அல்லாஹ்வுடைய சுன்னah. சிலரை விட சிலரை கண்ணியப்படுத்துவான், அதே போன்று சிலரை விட சிலரை கண்ணியப்படுத்துவான். மக்கா, மதீனா, ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பூமி, இந்த 3 இடங்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நாட்களில் ஜும்மாவுடைய நாளை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று மாதங்களில் சிறப்பான மாதமாக ரமதானை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சிறப்பான கண்ணியமான ஒரு மாதம் ரமதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 3 வெற்றிகள், அதாவது 3 சந்தோஷங்கள் ஏற்பட்டது. அந்த 3 சந்தோஷங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் கிடைத்தது. குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். வஹி ரமதானில் இருந்து தான் ஆரம்பித்தது. பத்ருடைய யுத்தம் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி. இஸ்லாமிய வெற்றிக்கு அடித்தளமே இந்த பத்ர் யுத்தம் தான். மிக பெரும் வெற்றி முஸ்லிம்களுக்கு ரமதானில் கிடைத்தது. 3வது ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும்போது காபாவை பார்த்து அழுந்தார்கள். என்னை இந்த மக்கள் வெளியேற்றவில்லை என்றால் உன்னை விட்டு நான் எங்கும் சென்றிருக்க மாட்டேன். அழுந்து கொண்டே மக்காவை விட்டு போனார்கள். அந்த ஊரினுடைய வெற்றி. இந்த 3ஐயும் அல்லாஹ் கொடுத்தது இந்த ரமதானுடைய மாதத்தில். ரமதான் அது இஸ்லாமிய ஷாயிரா, இஸ்லாமிய அடையாளம். எவ்வாறு அதான் இஸ்லாமிய ஷாயிரா அடையாளமோ, பெண்களுடைய புர்கா ஃபர்தா எப்படி இஸ்லாமிய அடையாளமோ, ஹரமைனி ஷரீஃபை மக்கா மதீனா என்ற அந்த புனிதமான பூமியில் எப்படி இஸ்லாமிய அடையாளங்களோ, அதே போன்று ரமதான் என்பது இஸ்லாமிய அடையாளம். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய இந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ அதுதான் தக்வா, இறையச்சம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனாலதான் சிலருக்கு அல்லாஹ் நோன்பை, கடமையான நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். உதாரணமாக நீண்ட ஒரு சஃபர் பிரயாணம் செய்கிறார், 88.704 கிலோமீட்டர்கள் தாண்டி பயணம் செய்கிறார். இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது, அவரால் நோன்பை விடலாம், பிறகு கதா செய்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் கூட அவருடைய அந்த டயர்டை, கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிடுவது, குடிப்பது, அதையும் இரகசியமாக செய்து கொள்வது, வெளிப்படுத்தாமல் பகிரங்கப்படுத்தாமல் இரகசியமாக செய்து கொள்வதுதான் இந்த மாதத்திற்கு செலுத்தக்கூடிய கண்ணியம். கணேசுக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் பெரும் ஒரு ரஹ்மத்தாக, அருளாக எங்களுக்கு தர இருக்கிறார். இந்த மாதத்தை போன்று ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. முன்னால் நிறைய உம்மத்தினர்கள் வாழ்ந்தார்கள், அந்த உம்மத்தினர்களுக்கு இது போன்ற சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1050 குறைவாக வாழ்ந்தார். 950 வருடங்கள். அவருடைய காலத்தில் 800-900 வருடங்கள் மக்கள் வாழ்ந்தார்கள். நபி மூசாவுடைய காலத்தில் 600 வருடங்கள், 700 வருடங்கள் ஆயுள் காலம் இருந்தது. நபி ஈசாவுடைய காலத்தில் 300-400 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆயுள் காலமோ மிக குறைவு. அமார் உம்மதி மா பைன 60 வ 70. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 900, 800, 700, 600 வருடங்கள் முன்னைய சமூகம் வாழ்ந்தார்கள். எங்களுடைய ஆயுள் காலம் வெறும் 60-70. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சமன் செய்யதான் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான்.
முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் அதிகமாகவே இருந்தது. அவர்களோடு எங்களை ஒப்பிட்டால் எங்களுடைய ஆரோக்கியம் மிக குறைவு. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மக்கா மதீனாவில் எந்த ஒரு தபீபும் டாக்டரும் இருக்கல்ல. அப்படித்தான் ஒரு டாக்டர் அந்த ஊருக்கு வந்தாலும் வைத்தியம் செய்வதற்கு யாரும் இல்லை. கொஞ்ச நாட்களில் அவரே வேறு ஊருக்கு சென்று விடுவார் என்று பதிவு செய்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவ்வளோ ஆரோக்கியம், அவர்களுக்குள்ள பலமும் எங்களுக்கு இல்லை. சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கரங்களினால் அவர்களுடைய விரல்களினால் மலைகளை குடைந்து பெரும் பெரும் கோட்டைகளை அமைப்பார்கள். எங்களுடைய விரல் லேசாக கதவில் நெசுங்கினாலே ஒரு வாரத்துக்கு கட்டி கொண்டிருப்போம். பெண்டேஜ் இருக்கும். அல்லாஹு தஆலா முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு பலத்தை அதிகமாக கொடுத்திருந்தான், ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான், நீண்ட காலம் ஆயுள். எங்களுடைய பலம் குறைவு, ஆரோக்கியம் குறைவு, ஆயுள் குறைவு. இதையெல்லாம் அல்லாஹு தஆலா சரிசமமாக ஆக்குவதற்காக, சமன் செய்வதற்காக ரமதான் என்ற புனிதமான ஒரு மாதத்தை எங்களுக்கு தருகிறான். அந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பன்மடங்காக நன்மைகள் தரப்படும். எவ்வளவு இபாதத் செய்வோமோ, நன்மைகள் செய்வோமோ அந்த அளவுக்கு தரப்படாது, அதைவிட பன்மடங்காக கிடைக்கும். ஒரு ஃபர்து தொழுந்தால் 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத் தொழுந்தால் ஒரு ஃபர்துடைய நன்மை. பொதுவாக அல்லாஹ் ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மையை தரமாட்டான், 10 மடங்காக அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்துவான். ரமதானுடைய மாதத்தில் விசேஷமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்காக நன்மைகள். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவை ஒருவர் ஹயாத்தாக்கினால், அந்த இரவு முழுக்க அமல் இபாதத் செய்தால் 85 வருடங்கள் ரெஸ்ட் எடுக்காமல், ஓய்வு எடுக்காமல், சாப்பிடாமல், குடிக்காமல், தூங்காமல் அமல் இபாதத் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அந்த ஒரு இரவை ஹயாத்தாக்கும் போது கிடைக்கும். அந்த வகையில் நாம் பார்த்தால் எங்களுடைய ஆயுள் காலம் தான் அதிகம். லைலத்துல் கத்ர் அல்லாஹு தஆலா ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் வைத்திருக்கிறான். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் 30வது இரவில் கூட வரலாம். கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் 30வது இரவில், இந்த 6 இரவுகளில் ஒரு நாளில் தான் புனித லைலத்துல் கத்ர் வரும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் அது 27ஆம் ஆண்டு தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், சொல்வார்கள், யார் வருடம் முழுக்க இபாதத் செய்வாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அவர் பொய் சொல்லவில்லை, அவருடைய எண்ணம் சரியானது. 365 நாளும் இபாதத் செய்தால் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அந்த 365 நாளில் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர். எல்லா நாட்களிலும் மக்களை அமல் இபாதத் செய்ய வைப்பதற்காக சொன்னார். இந்த செய்தி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, லைலத்துல் கத்ர் அது 27ஆம் இரவில் இருக்கிறது என்று சத்தியமிட்டு சொன்னார்கள். வேறு வேறு ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் போது லைலத்துல் கத்ர் கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் 30வது இரவில், இந்த 6 இரவுகளில் ஒரு இரவில் வரும். எனவே ரமலானுடைய கடைசி பகுதி அல்ல நாம் ஷாப்பிங் செய்யக்கூடிய பகுதி, உடுப்பு வாங்கக்கூடிய நாட்கள் அல்ல அந்த நாட்கள். ரமலானை உண்மையாக நீங்கள் சரியாக வரவேற்றால், ரமலானை நீங்கள் கண்ணியப்படுத்தினால், ரமலானுக்கு முன்னரே தேவையான உடுப்புகளை வாங்கிக் கொள்ளுங்கள், ஷாப்பிங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லது ரமலானில் நீங்கள் ஷாப்பிங் செய்தால் அமல் இபாதத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் உங்களுடைய அந்த ஷாப்பிங்களை செய்து கொள்ளுங்கள்.
ரமதானுடைய கடைசி பகுதியை முடியுமானவரை மஸ்ஜிதில் தங்கி இருந்து முழுமையாக அமல் இபாதத்திலேயே கழித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக கவலையான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பரவான நோன்பை கூட நோற்பதில்லை. பகலுடைய நேரம் தைரியமாக சாப்பிடுகிறார்கள், கொடுக்கிறார்கள். நான் ஒரு பெரும் ஒரு பாவத்தை செய்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லை. அல்லாஹ் நோம்பினுடைய கடமையை பற்றி சொல்லும் போது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தினர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். நோம்பினுடைய கடமை அது எங்களுக்கு மட்டுமல்ல, மனிதராக பிறந்த அனைவர்களுக்கும் அந்த கடமை இருந்திருக்கிறது. நபி ஆதம் முதல் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் நோம்பினுடைய கடமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். அரபியில் சொல்வார்கள், அல் முஸீபத்து இதா அம்மத் கஃபத், ஒரு கஷ்டம் பரவலாகிவிட்டால் அது லேசாகிவிடும். இது ஒரு சைக்காலஜி, மனோ தத்துவம். திடீரென்று கரண்ட் போனது, அக்கம் பக்கத்தில் பார்ப்பான், எல்லாருக்கும் கரண்ட் போயிருந்தால் மன நிம்மதி அடைவான். அல் முஸீபத்து இதா அம்மத் கஃபத், நோம்பினுடைய கடமை அது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உம்மத்தினர்களுக்கும், மனிதராக பிறந்த அனைவர்களுக்கும் இந்த கடமை இருந்தது. நோன்பு நோற்றால் சோகமாக இருக்கணும், உடைந்து போகணும் என்பது இல்லை. பத்ருடைய யுத்தம் நடந்தது எப்போது? ரமதானில். சஹாபாக்கள் வெறும் ஈச்சப்பழம் சாப்பிட்டார்கள். ஈச்சப்பழமும் தண்ணீரும் தான் அவர்களுடைய இஃப்தாரும் சஹரும். வாளை ஏந்து கொண்டு யுத்த களத்தில் நின்றார்கள். வாழ்வா சாவா. ஷஹருக்கு எவ்வளவு பரக்கத்தாக சாப்பிடுகிறோம், பரக்கத்தாக இஃப்தார் செய்கிறோம், நைட்டுக்கும் சாப்பிடுகிறோம். ஆனால் ரமதானுடைய அந்த பகல் பொழுதுகளில் ஏதோ சோகமாக இருப்போம், பரிதாபமாக இருப்போம். அந்நிய சமூகத்தினர்கள் எங்களை பார்த்தால் இஸ்லாம் இவ்வளவு கடினமான ஒரு மார்க்கமா நினைக்கக்கூடிய அளவுக்கு சிலர், நான் கஷ்டமான வேலை செய்கிறேன், பாரம் தூக்குகிறேன், என்னால் நோம்பு பிடிக்க முடியாது என்று வெளிரங்கமாக சொல்லி நோன்பை விட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். காலை 5 மணிக்கு உதாரணமாக ஃபஜ்ர் பாங்கு சொல்வதற்கு முன்னர் சாப்பிடுவதை நிறுத்தினால் மாலை ஒரு 6:30 மணி அதுவரை பசித்திருப்பதனால் என்ன கஷ்டம் ஏற்பட போகிறது? உயிரா போகும். சஹாபாக்கள் பத்ர் யுத்த களத்தில் நின்றார்களே, எங்களால் ஏன் முடியாமல் இருக்கிறது? கணேசுக்குரிய சகோதரர்களே, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு சொல்கிறேன். இந்த ரமதானை சரியான முறையில் வெல்கம் பண்ணினால், வரவேற்றால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டைம் டேபிளை போடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட். இந்த ரமதானை நான் எப்படி கழிப்பேன்? இந்த ரமதானில் நான் இத்தனை குர்ஆன்களை தமாம் செய்வேன், எனது வசதிக்கேற்ப இத்தனை சதகாக்களை செய்வேன், தராவீஹ் தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன், 5 நேர தொழுகைகளை அவ்வல் தக்பீரோடு தொழுவேன். இந்த உறுதிப்பாடு எடுங்க. அந்த உறுதிப்பாடு தான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதாக ஆகும். கணேசக்கூடியவர்களை, சஹருடைய நேரம் சாப்பிடுவதற்காக எழும்புவோம். எழும்பக்கூடிய நேரம் தஹஜ்ஜுத் தொழாமல் சஹர் செய்ய மாட்டேன் என்று நியத்து வையுங்கள். சஹருக்கு எப்படியும் எழும்புவேன். நேரத்தை கருத்தில் கொண்டு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ 8 ரக்காத் வரை தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுந்து என்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு சஹருடைய வேலையை நாம் செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஃப்தாருக்காக வரக்கூடிய நேரம் குறைந்த பட்சம் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாவது இஃப்தார் செய்யக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அது. போனை கிண்டிக் கொண்டோ, கைவால் அடித்துக் கொண்டோ, கடைசி நேரத்தில் பாங்கு சொல்லும் போது ஓடி வந்தால் நோம்பிலே அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களை, இஃப்தாருடைய நேரத்துக்கு முன்னரே உதவு செய்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். அந்த நேரத்தில் கொடுக்கப்படும். 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுங்கள். சிலர் நோம்பு நோட்பார்கள், தொழுகையில் முன்பின்
பிடிக்கக்கூடிய நோன்பு அர்த்தமுள்ள நோம்பாக இருக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தக்பீரை பற்றி பிடியுங்கள். ரமதானில் மட்டுமல்ல, ரமதானுக்கு பின்னரும் இதை கடைபிடியுங்கள். கணேசக்குரியவர்களை, அடுத்ததாக இந்த ரமதானுடைய மாதத்தில் ஃபித்னாக்களை, ஃபசாதுகளை உண்டாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எல்லா மஸ்ஜிதுகளிலும் ரமதானுடைய காலத்தில் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் உருவாகி விடுவார்கள். மஸ்ஜிது நபவியுடைய திண்ணை தோழர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள், ஹதீஸை மனனம் செய்தார்கள், மார்க்கத்தை மட்டுமே பேசினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். ரமதானுடைய மாதத்தில் உருவாகக்கூடிய அஸ்ஹாபு சுஃபாக்கள் திண்ணை தோழர்கள் இமாமுடைய குறை, நிர்வாகத்துடைய குறை, முன் சப்பில் வளமையாக சொல்லக்கூடியவர்களுடைய குறை என்று மஸ்ஜிதில் ஃபித்னாக்களை, ஃபசாதுகளை உருவாக்கக்கூடிய சில மஹல்லாக்கள் இருக்கிறது. அதனால் மஸ்ஜிதுக்கு வந்தோமா, முன் சப்பில் இருந்து முடியுமானவரை எங்களால் எவ்வளவு இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளவு இபாதத் செய்வோம். ரோடுகளிலும், இந்த பாதைகள், இந்த தெருக்கள், படிகள், இந்த எல்லா இடங்களில் இருந்து நாம் ஃபசாதுகளை, ஃபித்னாக்களை உருவாக்காமல், குழப்பங்களை உருவாக்காமல் மஸ்ஜிதில் வந்து எங்களுக்கு முடியுமான அமல் இபாதத்துகளை செய்வோம். வீடுகளில் இருந்தும் அமல் இபாதத் செய்வோம். ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானை பரிபூரணமாக அடைந்து இந்த ரமதானில் எல்லா கைதுகளையும், நலவுகளையும், ரஹ்மத்களையும், மக்ஃபிரத்களையும், நரக விடுதலைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே எங்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக. நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே பாவங்கள் மீது வெறுப்பை எங்களுக்கு தருவாயாக. நன்மையான விடயங்கள் மீது ஆசை, ஆர்வத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, இன்னும் பல ரமதான்களை எங்களுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி ரமதானாக இந்த ரமதானை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. நிறைய இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு தராவீஹை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, ஒரு நோன்பு கூட மிஸ் ஆகாமல் பக்குவத்தோடு இருக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.